ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, எங்கெங்கே போகிறோம்? டிமார்ட் போயிட்டு வேற எங்கே போகிறோம்? திண்டுக்கல் போகிறோம் அப்படின்னா 2-3 வேலை இருக்குல்ல, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவோம். அந்த மாதிரி இன்றைக்கி எங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. டிமார்ட் போய் தரேன் மாட்டேன். டிமார்ட் போயிட்டு பீரோக்கு வந்து கண்ணாடி வாங்கணும், மறந்துட்டாரு. அதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் அந்த வீடியோக்குள்ளே போகலாம். பர்ஸ் எடுத்தியா? ஜிபே தான் பண்ணுறோம். நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதனாலவே எடுத்துட்டேன். சரி போகலாம். எங்களோட சேர்த்து ரியான் குட்டியையும் நாங்கள் தூக்கிட்டு போகிறோம். நாத்தனார் பையன் என்னடே பட்டுக்கிட்டே அவங்க வீடு வேலை பார்க்குறாங்களா, அதனால எல்லா பிள்ளைகளையும் இங்கே விட்டு போயிருக்காங்க. ரியான் மட்டும்தான் அங்கே இருந்தான். உன்ன மாதிரினா 10 பிள்ளைகளையும் நம்ம வச்சுக்கலாம். சமத்தா இருப்பேன். என்னால அவனை கத்துக்கிட்டே இருக்காரு, கொஞ்சிட்டே இருக்கானப்பா. போயிட்டு இருக்கோம். என் மயன் வேற ரியானை கொடுங்குறியான். பார்த்துக்க மாட்டேன் சாமி. அம்மாக்கு ஸ்கூல் நீ எனக்கு வந்து கார் டூர் போட போறோம். ரொம்ப நாள் ஆச்சு கேட்டுட்டே இருக்கீங்க. ரொம்ப நாள் ஆச்சுல்ல, கார் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, கேட்டுட்டே இருக்கீங்க. உங்க காரை பத்தி சொல்லுங்க. ராபர்ட் தான் அதை வந்து சொல்லுவாரு, எனக்கும் காருக்கும் சம்பந்தம் இல்லை. நாளைக்கே எடுத்துடலாம், கூடிய விரைவில் நாளைக்கே எடுத்துடலாம். போயிட்டு இருக்கோம். ஓரழகு கையில் நூறழகு உன்னால் பூமி அழகே, உன்னில் நான் அழகு என்னில் நீ அழகு, நம்மால் யாவும் அழகே. இவ்வளோதான் வாங்கியிருக்கோம், 2000 ரூபா. பாப்கார்னை பாருங்கள் எவ்வளோன்னு. வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் வாங்கிட்டு போகிறோம். க்ரௌடு 100. இந்த பையன் சதி பண்ணுறானப்பா. கத்திரியான் வந்து செந்தூர் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குல்ல, அங்கே கேட்க போயிருக்காங்க. அங்கே இல்லையா, ஆல்ரெடி 2 கடை விசாரிச்சிட்டோம். இங்கிட்ட போகிறாரு. இந்த வரேன். ஆமாம், பார்த்துங்க. $45 நீளம் இல்ல, கண்ணாடி கட் பண்ணிருக்கதே அங்கனக்குள்ள மட்டும் கொஞ்சம் பீஸ் வெளியே இருக்க மாதிரி இருக்கு. இதுல அப்படிதாங்க இருக்கு. சரி, இதே ஓகே. கண்ணாடி உடச்சுட்டு 350 ரூபா. யார் உடைச்சது? நீதான் ராபர்ட். வாங்கியாச்சு ஒரு வழியா. இதை போய் ஃபிட் பண்ணவங்களாடி படாத போட்டு போட்டுருவோமே. தண்ணி பழம் சாப்பிட்லான்ட்டு வந்தோம், தண்ணி பழம் இல்லை, அதனால் கரும்பு ஜூஸ் வாங்க போயிருக்காரு. சாப்பிட்றதுக்காக வரல, வீட்டுக்கு போகிற வழி தான். இங்கே ஒரு கதவுக்குள்ள தலையை விட்டு அவங்க மாமா கிட்ட போகணும்னு போயிருக்கேன். உட்கார பேசாம. பிச் பிச் சிரிச்சவன் போயிட்டியா அவங்க மாமா கிட்ட ஒரு வழியா. ரியானே சரி, இங்கே வா அவனை திட்டலாம். இங்கே வா.
எதுக்குடா இங்க வந்த? ஏய், எதுக்கு இங்க வந்த? யாரு கூப்பிட்டாலும் வந்துருவியா? கேக்குறதுக்கு பதில் சொல்றா மோள. யாரு கூப்பிட்டாலும் வந்துருவியா? போறது பயல பாரு பயல. உங்க மாமா கூப்பிட்டா உடனே வந்துருவியாக்க? அவன் நம்ம திட்டணும் அப்படின்னா உதட பிரிக்கிட்டு அழுகுவியான். அது நல்லா இருக்கும். நன்றி. வாங்க கரும்பு ஜூஸ் குடிக்கலாம். பார்த்தா எழுதிடுவாங்க. ரியானை வந்து விட்டுட்டு முன்னாடி இருக்கு. ஆமாங்க, ஏன்னா வீடியோ எடுக்கணும். யோசிச்சு தூங்கிட்டான். இந்தாங்க யோசித்தும் தூங்கிட்டான். இல்லைன்னா கூட 2 பேரும் விளையாடுவாங்க. அவனும் தூங்குறான். மழை வரப்போகுது பாருங்க, எப்படி காத்தடிக்கிறது. குப்பத்தட்டி எடு, குப்பத்தட்டிலாம் காற்றுக்கு பறந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. ரொம்ப உடஞ்சிருச்சு. இப்போ பாருங்க, மண்ணை அரைச்சி கொண்டு வந்து போட்டுருக்கேன். எப்படி அடிக்கிட்டு வருமே காற்று. இப்போதான் வந்தோம் வீட்டுக்கு. வந்தோடனே துணி எடுத்தோம். டிமார்ட் போயிட்டு வந்துட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா, கருவா பார்த்தீங்கன்னா 2 சாக்ஸ் எடுத்தாங்க. எங்க அதுக்கு பேர் சாக்ஸ் தானேங்க? இதோட ப்ரைஸு 149 ரூபா. 2 எடுத்தாரு. அதுக்கு அடுத்தது இப்போலாம் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுல, அதனால நைட் ரொம்ப வெக்கையாக இருக்குது. டிஷர்ட்டு சட்டையெல்லாம் போட்டு படுக்க முடியல. இவர் வந்து சட்டையெல்லாம் போட்டு படுத்தாரு அப்படின்னா தான் தம்பி வந்து அவர் கையில் வந்து படுப்பான். சப்போஸ் வேர்க்குதுன்னு சொல்லிட்டு சட்டையை கழட்டி போட்டாரு அப்படின்னா தம்பி வந்து கையிலே படுக்க மாட்டான். இப்போ சட்டையை போடுப்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பானா. அதனாலயே தம்பிக்காகவே பனியன் வந்து போடணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பனியன் இருந்துச்சுன்னு போட்டார். இன்னைக்கு டிமார்ட்டில் போய் பார்த்தோம். இந்த பனியன் வந்து 99 ரூபான்ட்டு 2 பனியன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. க்ரீனில் 1, ப்ளூவில் 1. இதோட ப்ரைஸ் 99 ரூபா 2. அதுக்கு அடுத்தது நாட்டு சக்கரை. தம்பிக்கு நாங்கள் வந்து ஜீனிலாம் அவ்வளோக்கா கொடுக்க மாட்டோம், நாட்டு சக்கரை தான் கொடுப்போமா. அதனால 1/2 கிலோ வந்து பை 1 கெட் 1 ஆஃபரில் 80 ரூபான்னு போட்டிருந்தாங்க. இதே 1 கிலோ பாக்கெட்டு, ஒரு பாக்கெட்டே 85 ரூபான்னு போட்டிருந்தாங்க. நம்ம 1/2 கிலோ பாக்கெட்டே 2 எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு 2 எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கு அடுத்தது வெள்ளை சுண்டல். இதை வந்து கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க, நாங்கள் வந்து வெள்ளை சுண்டல்னு சொல்லுவோம். இது வந்து 1 கிலோ வந்து எவ்வளோ அப்படின்னா 179 ரூபா எம்ஆர்பி ப்ரைஸு. டிமார்ட்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியல. அதுக்கடுத்து டிமார்ட் எப்போ போனாலுமே வாட்டர் கேன் வந்து எடுத்துகிட்டு வருவோம். இந்த தடவை ஸ்கூலுக்கெலாம் பிள்ளைகளை சேர்ப்பாங்க, வாட்டர் பாட்டிலு, பேகு, ஜாமெட்ரி பாக்ஸ், இந்த மாதிரிலாம் பாக்ஸு அந்த மாதிரிலாம் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அதாக தான் வச்சுருந்தாங்க. பெரியவங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பாட்டில் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு இதுதான் இருந்துச்சு, இந்த கலரில் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு. அதே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கடுத்து முந்திரி பருப்பு வந்து வாங்கிட்டு வந்தேன். நம்ம வந்து அந்த வீட்டில் இருந்தபோது முந்திரி பருப்பு வாங்கினது ரொம்ப நாளாச்சு. நம்ம வீட்டில் முந்திரி பருப்பு தீர்ந்து நானும் வாங்கணும்னு நினைக்கிறது வாங்கவே இல்லை. சரி, இந்த தடவை வாங்கிடலான்னு சொல்லிட்டு 1/2 கிலோ முந்திரி பருப்பு வாங்கிட்டு வந்தோம். இதோட ப்ரைஸ் 685 ரூபா எம்ஆர்பி ரேட்டு. டிமார்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியல, ஏன்னா பில்லு இல்லை, எங்கிட்டு போட்டா இருந்துடல. அதுக்கு அடுத்தது மீன் மேக்கர் சின்னது, இது வந்து 200 கிராம் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கடுத்து இந்த சீரகம். அதுக்கடுத்து பேடல் ப்ரஷ் எனக்கு ஒன்று எடுத்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 99 ரூபா. அதுக்கடுத்து டைரி மில்க்கு கிட்கேட் வந்து கேட்டானா, நான் எடுத்துகிட்டு வரவங்களாட்டி கிட்கேட்லாம் இல்லைடா அதை வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா 10 ரூபா டைரி மில்க் ஒன்று எடுத்து போட்டிருக்காரு. நான் வந்து கிட்கேட் வந்து தம்பிக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆல்ரெடி 2 எடுத்துகிட்டு வந்தோம். 1 வண்டியிலே சாப்பிட்டேன், 1 மட்டும் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஹார்பிக்லேருந்து இந்த ப்ளஷ் பண்ணுவாங்கள்ல, அந்த இதுக்குள்ளே போடுறதுக்கு இந்த இது 3 வாங்கிட்டு வந்தோம். 2 இருந்தது போன தடவை வாங்கிட்டு வந்தோம்.
அதில் வந்து ஒன்றை வந்து போட்டு தீர்த்துட்டோம், இன்னொன்று வந்து அரையாக போட்டிருக்கோம், உடச்சி அரையாக போட்டிருக்கோம். சரி இந்த தடவை 3 எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இன்னும் அடுத்து எப்போ போக போகிறோன்னு தெரியல, அதனால் 3 எடுத்துகிட்டு வந்தாச்சு. கோல்கேட் வந்து வீட்டில் இல்லை, அதனால் கோல்கேட்டு, இந்த கிளிப்பு, இந்த லப்பர் பேண்டு. இதை கருவாக பார்த்தாருன்னா இது எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்துருப்பார். அவர் பார்க்கல, அவர் பார்க்காத நேரத்தில் எடுத்து உள்ளே போட்டேன். பில் போடும்போது அவர் பார்த்துருக்கலாம், இங்கனக்குள்ளே வந்து எடுத்து போட்டால் பில் போடுறவங்க எதுவும் நினச்சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு விட்டு வச்சிருக்காரு. இல்லை என்ன பார்த்துருந்தாருன்னா அங்கேயே தூக்கி போட்டு வந்துருப்பார். இது எத்தனை தாண்டி வாங்குவேன் அப்படின்னு சொல்லுவார் எடுத்த வார்த்தைக்கு. அதுக்கடுத்து மிளகு பாக்கெட் ஒன்று, அதுக்கடுத்து பாதாம் பாக்கெட்டு சின்னது. இந்த தடவை நாங்கள் கொஞ்சம் சியா சீட்ஸ் வந்து வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கிட்டு வந்தோம். இது வந்து அடிக்கிற வெயிலுக்கு பச்சை தண்ணியில் இதை போட்டு நைட்டு ஊற வச்சுட்டு படுத்துட்டோம்னா காலையில் அதை கூலிங் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். இல்லைன்னா தர்பூசணியை வாங்கிட்டு வரும்போது அது வாட்டர் மெலன் ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த இது மிரர் ஸ்டிக்கரு. இது வந்து பாத்ரூமில் ஓட்டுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம். 59 ரூபா. டிமார்ட்டோட ப்ரைஸ் 59 ரூபா. இதை ஒட்டிட்டும் உங்களுக்கு ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதுதான் டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்தோம். எவ்வளோங்க டிமார்ட்டில் செலவு? எவ்வளோ டிமார்ட்டில் செலவு? 2000 இவ்வளோதான், 2300 வந்துருச்சு. சரி இதை பாத்ரூமில் ஒட்டி விட்றீங்களா? அவர் வந்து கண்ணாடி வாங்கிட்டு வந்தோம்ல, அந்த கண்ணாடியை வந்து பீரோவில் வந்து மாட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருக்காரு. மழை, சரியான மழை வெளியில். சரி இதை ஒட்டிட்டு கண்ணாடியை மாட்டினதுக்கப்புறம் இந்த விளாகை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஓகேவா? அதுலேயே ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்களே, அப்புறம் எதுக்கு இதில் விட்டுறேன்? மறுபடியும் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு டேப் போட்டு ஒட்டிட்டோம்னா, டபுள் டேப் போட்டுட்டோம்னா நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஒருவேளை ஒழுங்காக ஒட்டலைன்னா தண்ணி போட்டு பரவாயில்ல, மண்டையில் மூளைலாம் வச்சுட்டா மூளை வந்து உடனே கட்டிட்டானே கருவா. வீட்டை பாரு எப்படி போட வச்சிருக்கேன், கண்ணாடி ஓட்டுறேன்னு. ஐயோ அம்மா கபடி செல்லு எடுக்கவே பயமா இருக்கு. இப்போ வீட்டுக்கு மேலே கண்ணாடி வழியாக அவங்க மண்டையில் எவ்வளோ போகுது. சூப்பர். கரண்ட் ஆஃப். இதோட 2வது இடம் இந்த கரண்ட் ஆஃப். எங்கிட்ட விழுந்துன்னு நல்ல கிட்டி ஒரு அதுதான் சரி. ஒட்டிங்க நம்ம இழுத்தா அப்படி இது பண்ணா அதான் சரி. அப்பா அந்த மரம் சாஞ்சிருச்சு, உங்க வண்டி சாஞ்சிருச்சு. மழையை பாருங்க ஓஞ்சு முடிஞ்சிருச்சு. இப்போ ஓரளவு குறைஞ்சிருச்சு. சுத்தமாக கண்ணே தெரில. அங்கேருந்து ஒரு தகர சீட் இருந்துச்சு, அது அப்படியே பிச்சுட்டு வந்துருச்சு. பயமாயிடுச்சு எங்களுக்கு, கார் மேலே விழுந்துருமோன்னு. அதனால கார் இங்கே நின்றுறதை எடுத்து வந்து இங்கே போய் பாட்டிட்டோம். இங்கனக்குள்ளே இருந்த மரம், குறுக்க மரம் ஒன்று உடஞ்சி விழுந்துருச்சு. அதனால பயப்பட தேவையில்ல, காரை இங்கே நிப்பாட்டிடுச்சு. வருங்க அந்த தகர சீட்டு பாருங்க எங்கே கிடக்கணும். இந்த இது வந்து அந்த தென்னை மரத்துக்கு கீழே கிடந்துச்சு. சீட்டோடு பிடின்னு வந்து போட்டுருச்சு, செட்டோட பிடின்னு வந்து போட்டுருச்சு. கொஞ்சம் விட்டுருந்தோம்னா பறந்து. நான் சொன்னேன் கல்லை தூக்கி கொண்டு போய் அந்த சீட் மேலே போடுங்க, வராது அப்படின்னு. அப்பேற்பட்ட வண்டியவே சாய்ச்சி விட்டுருச்சு. இந்தா கவுந்து கிடக்குவாரு. இந்த மரமும் சாஞ்சிருச்சு, வேப்ப மரம். இந்த லைட்டை பார்த்து கரண்ட் தான் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா கரண்ட்டு எப்போ அப்போ போனது 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது, இன்னும் கரண்ட்டே வரல. தம்பி வேற பசி எடுக்கிறோன்னு சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு கரண்ட் வந்துருச்சு. ஆனால் நிற்க போகுது, மின்னி மின்னி எரியுது. நின்றுச்சே. உட்காரடே, இன்னைக்கு பிடிச்சாட்டா நம்மளுக்கு. கேண்டில பற்றி எடுத்துட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டு தம்பிக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கோம். தம்பியுமே சாப்பிட்டுட்டே இருக்கான். இந்த vlog நம்ம இதோட முடிச்சிடலாம்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம், கரண்ட் வரவே இல்லை. அதனால வாங்கிட்டு வந்த கண்ணாடி என்னங்க பண்ணோம், மாட்டியாச்சு. எனக்கு தெரியும் கரண்ட் வராது, போட்டு எதுக்கு நேரத்தை ஒப்பிச்சிட்டு அப்படின்ட்டு பீரோ கண்ணாடியும் மாட்டியாச்சு.
எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. நான் காமிக்கிறேன், இந்த பீரோ கண்ணாடியை காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.